18 வருஷம் ஆவரேஜாக 18 வருஷம் நம்ம வந்து ஒரு டிகிரி ஒரு குவாலிஃபிகேஷன் வாங்குறதுக்கு 18 வருஷம் நம்ம செலவு பண்ணுறோம். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு அரசு வேலை வாங்குறதுக்கு நம்மளால் வந்து ஒரு 6 மாதம் கூட நம்மளால் செலவு பண்ண முடியல, வெயிட் பண்ண மாட்டோம். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணிமொழியன் பேசுகிறேன். ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் அப்படின்னா பேசிக் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அந்தந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பிரித்து வச்சுருப்பாங்க. இப்போ குரூப் 4 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th படிச்சிருந்தாவே போதும், ஏஜ் லிமிட் கிடையாது. நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதலாம். அதாவது ரிட்டைர்மெண்ட் ஏஜ் இருக்கு இல்லையா, இப்போ 60 ஆக்கியிருக்காங்க. ஸோ 60 வயசு வரைக்கும் நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதலாம். குரூப் 4. குரூப் 2 பார்த்தீங்கன்னா குரூப் 2ல 2 கேட்டகரி இருக்குது. குரூப் 2A, குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்னு இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில போஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது, 60 வயசு வரைக்கும் எழுதலாம். சில போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 வயசு வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 வந்து பார்த்தீங்கன்னா 37 வயசு வரைக்கும் எல்லா கேட்டகரியும் எக்ஸப்ட் ஓப்பன் காம்படிஷன் தவிர மீது எல்லா கேட்டகரிக்கும் 37 வயசு வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். பேசிக்காக என்ன படிச்சிருக்கணுன்னா ஒரு டிகிரி இருந்தால் போதும். அந்த டிகிரியுமே நீங்கள் ரெகுலராக தான் பண்ணியிருக்கணும்னு அவசியம் கிடையாது. கரஸில் பண்ணியிருந்தால் கூட நீங்கள் எலிஜிபிள் தான். ஓப்பன் யூனிவர்சிட்டியில் பண்ணக்கூடாது. ஓப்பன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எதுவுமே படிச்சிருக்க மாட்டாங்க, 10th +2 படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ பேருக்கு பக்கத்தில் ஒரு டிகிரி போடணுன்றதுக்காக டைரெக்டாக டிகிரி பண்ணுவாங்க. அதுதான் ஓப்பன் யூனிவர்சிட்டி. அது படித்தா எலிஜிபிள் கிடையாது நீங்கள். ஆனால் 10th +2 +3 பேட்டர்னில் நீங்கள் டிஸ்டன்ஸில் படிச்சிருந்தாலும் நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எழுதுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து ஒரு அரசு வேலை வாங்குறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் சொல்ல மாட்டேன். உண்மையிலேயே வந்து அது ஒரு ஈஸியான விஷயந்தான். ஏன்னா நம்ம வந்து பேசிக்காக என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஸ்கூல் எஜுகேஷனுக்கு ப்ரீகேஜிலேருந்து +2 வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 வருஷத்தை நம்ம வந்து செலவு பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு டிகிரி 4 இயர்ஸ் இருக்கும், 3 இயர்ஸ் இருக்கும். இது ஒரு 4 இயர்ஸ்னால் ஒரு 19 வருஷம், 18 வருஷம். ஆவரேஜாக 18 வருஷம் நம்ம வந்து ஒரு டிகிரி ஒரு குவாலிஃபிகேஷன் வாங்குறதுக்கு 18 வருஷம் நம்ம செலவு பண்ணுறோம். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு அரசு வேலை வாங்குறதுக்கு நம்மளால் வந்து ஒரு 6 மாதம் கூட நம்மளால் செலவு பண்ண முடியல, வெயிட் பண்ண மாட்டோம். என்னமோ டிகிரி முடித்தா நம்மளுக்கு என்னவோ வேலை கொடுத்துட்ற மாதிரி ஒரு இது மியர் குவாலிஃபிகேஷன், அவ்வளோதான். நீங்கள் வந்து அதை படிச்சிருக்கீங்க, அதுக்கு அந்த கோர்ஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறது மட்டும்தான் வந்து டிகிரியை தவிர அதனால் உங்களுக்கு எந்த ஒரு வேலையோ இல்லை எந்த ஒரு பெனிஃபிட்டோ உங்களுக்கு வந்துட போகிறதில்ல. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஒரு குவாலிஃபிகேஷன் வாங்குறதுக்கு நம்ம 18 வருஷத்தை நம்ம செலவு பண்ணுறோம். ஒரு அரசு வேலையை வாங்குறதுக்கு நம்ம ஒரு வருஷம் கூட செலவு பண்ணுறதுக்கு தயங்குறோம். உடனே வந்து வீட்லேயும் பேரண்ட்ஸும் தப்பு பண்ணுறாங்க, சில தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. படிக்கிறதுக்கு ஸ்கூல் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. ஆனால் ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணுன்றதுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அந்த பையனையோ இல்லை அந்த பிள்ளையோ வந்து என்ன நீ இன்னும் வேலைக்கு போகாமல் இருக்க, என்ன நீ இத்தனை வருஷமாக படிச்சுட்ருக்க, 18 வருஷமாக நம்ம ஸ்கூலோ டிகிரியும் படிப்போம் கேட்க மாட்டாங்க. ஆனால் ஒரு வருஷம் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படித்தா வீட்டில் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து என்ன இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கா, இன்னும் வேலை வாங்கணும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அதோட வீரியம் தெரியாது, அதோட ஆழம் அவங்களுக்கு தெரியாது. நிஜமாக நம்ம வந்து உண்மையிலேயே கஷ்டப்பட வேண்டியது என்னென்னா, அந்த 18 வருஷம் தாண்டி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கணும்னா நீங்கள் மினிமம் 1 இயராச்சும் நீங்கள் வந்து படித்தாதான் நீங்கள் வந்து அதை ஓரளவுக்கு நல்ல மார்க் வாங்க முடியும். ஏன்னா நீங்கள் வந்து 1ஆவதுலேருந்து, அதாவது என் ப்ரீகேஜிலேருந்து டிகிரி வரைக்கும் படித்ததை மொத்தமாக சேர்த்து படிக்க போகிறீங்க நீங்கள் ஒரு வருஷத்தில். ஸோ அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து படிக்கிறது. ஸோ அதுக்கான நேரத்தை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணால் மட்டும்தான், செலவு பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் இது நீங்கள் பேரண்ட்ஸும் சரி, படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸும் சரி, இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு குவாலிஃபிகேஷனுக்காக 18 வருஷத்தை வீணாக்குற நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கவர்மெண்ட் ஜாப் ஆகணுன்றதுக்காக மினிமம் 1 இயராச்சும் நீங்கள் ஆத்மார்த்தமாக கன்சிஸ்டன்சியாக நீங்கள் வந்து படித்தாதான் அந்த வேலையை நம்ம வந்து அந்த வேலைக்கான எக்ஸாமை நம்ம நல்லா பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து இத்தனை வருஷம் வீணாகுதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இத்தனை வருஷம் நீங்கள் செலவு பண்ணுறீங்க ஒரு டிகிரி படிக்கிறதுக்காக. ஒரு வேலை வாங்கிறதுக்காக ஏன் நீங்கள் வந்து 1 இயரோ இல்லை 2 இயரோ 3 இயரோ ஏன் நீங்கள் வந்து வெயிட் பண்ணக்கூடாது, ஏன் நீங்கள் வந்து படிக்கக்கூடாது அப்படின்னு நான் கேட்குறேன். இது உங்கள் பேரண்ட்ஸுக்கும், பார்க்குற பேரண்ட்ஸும் சரி, இல்லை உங்கள் பேரண்ட்ஸுக்கும் தயவுசெய்து இது சொல்லுங்கள். ஒரு வேலை வாங்கணும்னு படிக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் மினிமம் 1 இயராச்சும் நீங்கள் வந்து அந்த என்ன எக்ஸாமுக்கு நம்ம படிக்கிறோமோ அதுக்கான சிலபஸ் ரிலேட்டடாக நீங்கள் படிக்கணும். இப்போ குரூப் 1னா அதுக்கு ஒரு சிலபஸ் இருக்குது. ஸோ அந்த சிலபஸ்க்கு என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் படிக்கணும். யூபிஎஸ்சியாக அதுக்கு என்ன மாதிரி, ஃபிலிம்ஸ்க்கு என்ன படிக்கணும், அதுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது, நியூஸ் பேப்பர் படிக்கிறது. ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, ஸோ பிளான் இருக்குது. ஸோ நம்ம என்ன எக்ஸாம் படிக்கிறோமோ அந்த எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி பிளான் நீங்கள் பண்ணணும். அது மினிமம் 1 இயராச்சும் ஆகும் அது நீங்கள் அந்த எக்ஸாம் படிக்கிறதுக்கு.
ஸோ இந்த 1 இயர் டைம் பீரியடை தயவுசெய்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் சொல்லுங்கள், இதை நீங்கள் உள்வாங்கிக்கங்க. நம்மளோட மெயின் ஃபோக்கஸே வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறதுக்கு செலவு பண்ணுங்கள். அதுக்காக நான் வந்து வெளியில் போயிட்டு படிங்கன்னு நான் சொல்ல வரல. அதுக்காக மெட்டீரியல்ஸ் வாங்க, புக்ஸ் வாங்குறதுக்கு நிறைய உங்களுக்கு இதுவாகும். ஸோ இதுக்கு எல்லாம் பண்ணுங்கள். நம்ம லட்சக்கணக்கில் டிகிரிக்கு வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணி படிச்சிருப்போம். ஆனால் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஒரு மெட்டீரியல் புக் வாங்குறது நம்ம வந்து யோசிப்போம். ஸோ எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், எதுக்கு நம்ம வந்து நம்மளோட காலத்தை வந்து செலவு பண்ணணும் அப்படின்றத நல்லா யோசித்து முடிவு பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இதை பண்ணிங்கனாவே கண்டிப்பாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபோ, ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபோ, நிறைய பப்ளிக் செக்டார் இருக்குது. ஐபிபிஎஸ் இருக்குது, என்ஐசிஎல் இருக்குது, ரயில்வே இருக்குது, பேங்க், எல்லாமே இந்த மாதிரி பப்ளிக் செக்டார் ஜாபும் நிறைய இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ்எஸ்சி இருக்குது, சிஜிஎல் இருக்குது, 10th குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, குரூப் 7, விஏஓ வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. போஸ்டல் சர்வீஸ் இருக்குது, ஆர்மி இருக்குது, நேவி சர்வீஸ் இருக்குது, பேராமிலிட்ரி இருக்குது, சிஏபிஎஃப், சிஏஎஸ்எஃப், பிஎஸ்எஃப் எக்கச்சக்கமாக இருக்குது. நம்ம இதில் டிஎன்இபி இருக்குது. ஒவ்வொரு ரூரல் டெவலப்மெண்ட்டில் தனியாக போஸ்டிங் போடுறாங்க. ஸோ வாய்ப்புகள் நிறைய கொட்டி கிடக்கு. நீங்கள் எதை யூஸ் பண்ண போகிறீங்க, நீங்கள் எதை செலக்ட் பண்ணி படிக்க போகிறீங்கன்றது தான் விஷயம். ஸோ டிகிரி படிக்கிறது விஷயம் கிடையாது. டிகிரி படித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்கு அடுத்த காலத்தை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறன்றது தான் முக்கியம். ஸோ அதை நல்லா பண்ணுங்கள். டிகிரி முடித்தோடனே வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வீட்டில் ப்ரெஷர் கொடுப்பாங்க. நம்ம ஏதோ கிடைக்கிற வேலையில் ப்ரைவேட் ஜாப் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு போயிட்டிங்கன்னா அது உங்களோட விருப்பம். அது பட் கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மினிமம் ஒரு 1 இயராச்சும் நீங்கள் வந்து படித்தா தான் உங்களால் கவர்மெண்ட் ஜாப் வாங்க முடியும். அரசு வேலைக்கு வரணும்னு நினைக்கிற இளைஞர்கள் வந்து அரசியலில் பங்கேற்றிருக்கக்கூடாது. எந்த ஒரு போராட்டத்துலேயோ, அரசுக்கு எதிரான எந்த ஒரு போராட்டத்திலையும் ஈடுபட்டிருக்கக்கூடாது. அவங்க மேலே எந்த ஒரு எஃப்ஐஆரோ இல்லை வந்து எந்த ஒரு வழக்குலேயும் வந்து குற்றவாளியாக வந்து இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்க கவர்மெண்ட் ஜாப் வந்து அவங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது அவங்களுக்கு. ஸோ ஒரு இளைஞர்கள் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து காலேஜ் படிக்கிறப்போ, காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ, ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும். சில பேர் வந்து அவங்க பேர் மேலே எஃப்ஐஆர் இருக்குது, இல்லை வந்து ஏதோ ஒரு சின்ன வழக்கில் வந்து தண்டனை வாங்கியிருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஜாப் வர்றதுக்கு ஒரு தடையாக இருக்குது, வர்றது கஷ்டம். ஸோ அதெல்லாம் வந்து இளைஞர்கள் வந்து இந்த மாதிரியான அப்புறம் அசோசியேஷனில் இருப்பாங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி போராட்டங்களில் பங்கேற்று கைது பண்ணியிருப்பாங்க, அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஆகக்கூடாது. இதெல்லாம் இருந்தால் வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது, கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஸோ இளைஞர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஈடுபடாமல் அந்த நன்னடத்தைன்னு சொல்லுவாங்க, கேரக்டர் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அந்த கேரக்டர் சர்டிஃபிகேட்டு ஊரில் இருக்கவங்க பெரியவங்க இல்லை விஏஓ இல்லை பிரசிடெண்ட்டு, ஸோ இவங்களாம் கொடுக்கணும். ஸோ கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்த உடனே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் இருக்கும். இவங்க மேலே எதுவும் கேஸ் இருக்கா, கேஸ் இருந்ததா, எதுவும் தண்டனை கொடுத்துருக்காங்களா, தண்டனை வாங்கியிருக்காரா. ஸோ இந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் பார்த்து போலீஸ் சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க. எல்லாமே கொடுத்து கிளியரன்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஆர்டர் வரும், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவுமே ஈடுபடாமல் நீங்கள் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க.